ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் பலம் கொண்டு இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்கும் என்பது எப்படி உண்மையோ அதே போல நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அந்த நம்பிக்கையையும் பொறுமையையும் சோதிக்க எல்லா சூழ்நிலைகளும் எல்லா பிரச்சனைகளும் வரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வரத்தான் செய்யும். ஆனால் எதிர்த்து நின்று போராடினால் எதையும் மீட்டே விடலாம், சாதித்தே விடலாம். இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? சுலபமாக இறைவன் படைத்திருக்கலாமே என்ற உன்னுடைய எண்ணம் எனக்கு நினைக்க மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறது என் பிள்ளையே. வாழ்க்கை என்றாலே கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். சோதனைகள் இருந்தால்தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். சந்தோஷம் மட்டுமே நிரம்பி இருந்தால் வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்குமா? கஷ்டம் என்று ஒன்று வந்தால்தான் அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி என்ற ஒன்று மிக தெளிவாக அனைவருக்குமே விளங்கும். எப்பொழுதுமே சந்தோஷம் மட்டுமே நிரம்பி இருந்தால் வாழ்க்கை எப்படித்தான் சுவாரஸ்யமாக இருக்கும்? நீ ஒரு பொருளை உன்னுடைய அறிவாற்றலால் உருவாக்குகிறாய். அது ஜெயிக்கத்தான் செய்யும். ஆனால் அதற்காக நீ எடுத்த முயற்சி சுலபமாக இருந்ததா? சற்று நன்றாக சிந்தித்துப் பார். உன்னை படைத்த நானும் உன்னை உருவாக்குவதற்கு, உன்னை செதுக்குவதற்காக நானும் பல சோதனைகளையும் பல இன்னல்களையும் தாண்டி வந்துதான் இருக்கிறேன். உன்னை படைத்த எனக்கும் உனக்கு கிடைத்த சோதனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமுமே உன்னை படைத்த எனக்கும் வரத்தான் செய்யும், வந்துதான் இருந்தது. அனைத்தையும் தகர்த்து எறிந்துவிட்டு நான் வாழ்க்கை என்னும் பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுவதற்காக உன்னை நான் படைத்தேன். உன்னை புரிய வைப்பதற்காக கஷ்டத்தையும் உனக்கு சேர்த்து நான் கொடுத்தேன். நான் உருவாக்கிய என்னுடைய பொக்கிஷம் நீ. உனக்கு எந்த கஷ்டத்தையும் நெருங்க நான் விடமாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன். அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது என்ற அறிவுரையை நான் உனக்கு வழங்குவேன். கஷ்டத்திலிருந்து எப்படி மீண்டு வருவது, கஷ்டத்தை எப்படி தைரியமாக சந்திப்பது என்பதை முழு முதமாக நான் சிந்தித்து கொண்டே இருப்பேன். அதற்கான வழிமுறைகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம் அல்லவா? உன்னை துன்புறுத்தி பார்ப்பவர்கள், உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள், உனக்கு கண்ணீரை வரவழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருமே என்னை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்களுக்கு சமமாக இருப்பார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள். என் மீது கை வைத்த பின்பே உன் மீது கை வைக்க முடியும். என்னிடம் அனுமதி இல்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவே முடியாது. நான் உன்னுள் இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் உனக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளை நீ. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. என்னிடம் வரவழைத்து கொண்ட கண்ணான கண்மணி நீ. உனக்கு நல்லது செய்யாமல், உனக்கு சந்தோஷத்தை வழங்காமல், உனக்கு நிம்மதியை கொடுக்காமல் வேறு வேலையே இல்லை உன் சாயப்பாவிற்கு. கலங்காமல் இரு. நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய். இதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. எப்பொழுதுமே பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்பவன், எப்பொழுதுமே நாம ஸ்மரணத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டிருப்பவன், எந்த நினைப்பும் இல்லாமல் எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் இருளெல்லாம் விலகி மிக பிரகாசமான வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான அத்தனை வழிகளையும் அவர்களுக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். வேதனை வந்துவிட்டால், மனபாரமாக இருந்துவிட்டால் அப்பொழுது என்னை நினைத்தாலே போதும். சுயநலம் இல்லாமல் சாயி சாயி என்று ஒரு முறை சொன்னால் போதும். நீ சொன்ன மாத்திரத்தில் எல்லாமே உனக்கு நிறைவேறும். நீ நினைத்த மாத்திரத்தில் எல்லாமே உனக்கு கைகூடும். நீண்ட காலமாகவே அன்னமில்லாமல் உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன்.
பார்த்து கொண்டே இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று நீ கேட்கிறாய். நான் உன்னை நீ கஷ்டப்படுவதை அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று அதற்கு அர்த்தமில்லை என் பிள்ளையே. நீ படும் துன்பத்தையும் நீ படும் துயரத்தையும் பார்த்து நானும் மனவேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால் உன்னில் இருக்கும் சாயப்பாவும் வேதனைப்படுவேன் என்பது உனக்கு விளங்கவில்லையா? அல்லது புரிந்தும் புரியாமல் போல் இருக்கிறாயா? உன்னுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன் அல்லவா? எதற்காக நீ போய் குழம்பி தவித்துக் கொண்டே இருக்கிறாய்? ஏன் உன் மனதில் அத்தனை பாரத்தையும் சுமந்து கொண்டே இருக்கிறாய்? உனக்குத்தான் நான் இருக்கிறேன் அல்லவா? தேவையில்லாமல் ஏன் உன் மனதை போட்டு இவ்வளவு வருத்தத்தில் குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் என்ற நிம்மதியை, நம்பிக்கையை, பொறுமையை உன் மனதில் வளர்த்துக்கொள். எது வந்தாலும் அப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்க்கையில் நலமாகும், மாற்றங்களாகும், வளமாகவும் இருக்கும். இது கதையல்ல, உன் அப்பா உனக்காகவே செய்யும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. சாயப்பாவை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னுடைய சுமைகளெல்லாம் என் மேல் சுமத்து அத்தனையும் நான் தாங்கிக் கொள்கிறேன். உன் சுமைகளையெல்லாம் நான் தாங்கிக் கொண்டு உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன். நீ என் மேல் வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்கும் பாசத்துக்கும் நான் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்வேன். நீ நினைப்பதை விட அதிகமாகவே உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். நான் உன்னுடைய தந்தை, தாய் அனைத்துமாக இருந்து எப்பொழுதுமே உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை வெறும் கடவுளாக பார்க்காதே, உன் தகப்பனாக பார், உன் தாயாக பார். என்னோடு பேசு, உன் பிரார்த்தனைகளை என்னிடம் சமர்ப்பித்துவிடு. உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கும் பொழுது நீ வேதனைப்படவோ கவலைப்படவோ வருத்தப்படவோ வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளுக்கும் நீ சந்திக்கும் சூழ்நிலைகளுக்கும் யார் காரணம் என்று உன்னிடம் கேட்டால் நீ என்னவெல்லாம் கூறுவாய்? உன் வாழ்க்கையில் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள், உன் மனதை காயப்படுத்தியவர்கள், உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள், உன்னை விட்டு விலகி சென்றவர்களால் தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களையும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுவாய். ஆனால் அதே கேள்வியை நீ என்னிடம் கேட்டால் நான் என்ன கூறுவேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுவதற்கு நீதான் முதல் காரணம் என்று நான் கூறுவேன். மற்றவர்களின் குணாதிசயம் என்ன, மற்றவர்களின் மனநிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து கொண்டது உன்னுடைய தவறுதானே. உன்னை போல் மற்றவர்களையும் சமமாக எண்ணி உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் உனக்கிருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் மற்றவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு சில பேர் உன் கஷ்டங்களுக்கு ஆறுதல் சொல்வதைப் போல ஆறுதல் சொல்லிவிட்டு பின்னால் போய் சந்தோஷப்படுவார்கள். வேறு சிலரோ உனக்கு ஆறுதலை உண்மையாக கூறுவார்கள். அவர்கள் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று மனதார வேண்டியும் கொள்வார்கள். ஆனால் வேறு சிலரோ நீ கஷ்டப்பட வேண்டும், சந்தோஷப்படவே கூடாது என்ற மனநிலையில்தான் இருந்து கொண்டிருப்பார்கள். இப்படி பலவிதமான மனிதர்கள் வாழும் உலகம் இது. இந்த உலகத்தில் யார் எப்படிப்பட்டவர்கள், எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு தெளிவாக தெரிந்து கொண்டு அவர்களோடு பேசி பழகு. உன்னை போல் மற்றவர்களையும் சமமாக எண்ணிவிடாதே. மனிதனின் மனம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாறுவதுதான் மனிதனின் இயல்பு. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை போல் அப்படியே இருப்பார்கள் என்று நீ எண்ணுவது உன்னுடைய தவறுதானே. உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள்
அனைத்திற்கும் மற்றவர்களால் தான் காரணம் என்று எண்ணுவதை முதலில் மாற்றிக்கொள். முதலில் உன்னை மாற்றிக்கொள். நீ மாறிவிட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கான வழிகளை முதலில் நீ சிந்தனை செய். மற்றவர்கள்தான் காரணம் என்று மற்றவர்களை கை காட்டுவதை முதலில் நிறுத்திவிடு. உன்னையே நீ மாற்றிக்கொள். உன் வாழ்க்கையை நீ மிக எளிமையாக மாற்றிவிடலாம், ஜெயித்து காட்டலாம், வெற்றியை கொண்டாடலாம். வாழ்க்கை என்றாலே இன்பம் துன்பம் கலந்துதான் இருக்கும். எப்பொழுதுமே இன்பம் மட்டும் நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது, துன்பம் மட்டும் எப்பொழுதுமே நிலையாக இருந்துவிடவும் முடியாது. இரண்டும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே எனக்கு நிரந்தரமாக இருக்கிறதே, என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று நீ நினைப்பது தவறு. உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த சந்தோஷங்களை சற்று நினைத்துப்பார். நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப்பார். இந்த இரவோடு உன் வாழ்க்கையில் இருந்து வந்த ஆபத்து காலம் எல்லாமே முடியப் போகிறது. மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நாளை முதல் உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரப்போகிறது. உன் வாயிற்கதவை வந்து தட்டப் போகிறது. அதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த மாற்றத்தை நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக அத்தனை வேலைப்பாடுகளையும் செய்து முடித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போவது மட்டுமே உறுதியான வாக்கு. அதை வாங்கிக் கொள்ள, அந்த மாற்றத்தில் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க நீ தயாராகு. உனக்கேற்றாற்போல் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆயத்தமாகு. உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றுவதற்கும் உன்னாலான முடிவுகள், உன்னாலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன்னுள்ளேயே இருந்து அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் இன்று இரவோடு முடியப் போகும் உன் கஷ்ட காலத்தினால் நாளை முதல் உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வ செழிப்போடு உன் வாழ்க்கையை புது அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே பிரகாசமான காலம்தான். பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகும் என் பிள்ளைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இது வெறும் ஆறுதல் வாக்கல்ல, உனக்கான தெய்வ வாக்கு. இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் எல்லா இன்பத் துன்பங்களையும் கடந்து வந்து விட்டாய். கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்து விட்டாய், சகித்து விட்டாய். இனி போராடுவதற்கு எதுவுமே இல்லை. போராட வேண்டிய அத்தனையும் போராடிவிட்டாய். கஷ்டப்பட வேண்டியது அத்தனையும் கஷ்டப்பட்டு விட்டாய். உன்னுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இது நாள் வரை பொறுமையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான பரிசு என் கையில் உள்ளது. அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். யார் தடுத்தாலும் அது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பொக்கிஷத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது மட்டுமே என்னுடைய வேலை. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து மனதில் போட்டு பயந்து கொண்டே இருப்பதால் உன் வாழ்க்கை எதுவுமே மாறிவிடாது. அதை போல முடிந்து போனதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருப்பதால் முடிந்தது ஏதாவது மாற்றம் கண்டு திரும்பி உன்னிடமே வரப்போகுதா? நிச்சயமாக எந்த மாற்றமும் நிகழாது.
எனவே முடிந்ததை நினைத்து வருந்தாதே, எதையுமே நினைத்து வருத்தம் கொள்ளாதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்க்கையை வாழ பழகு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன்னால் தேடிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தோடு இரு. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் உன் கையில் இல்லை, அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன்படிதான் எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும். நீ கவலைப்படுவதாலோ வேதனைப்படுவதாலோ எதுவுமே மாறப்போவதே இல்லை. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எது நடந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இதுதான் அனைவருக்கும் நியதியும் கூட. உனக்கு மட்டும் கவலை வருகிறதே என்று வேதனைப்படுவதை விட்டுவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையெல்லாம் சற்று திரும்பிப்பார். உன்னை விட அதிகமாக கஷ்டப்படுபவர்களும் உன்னை விட அதிகமாக போராட்டத்தில் சிக்கி தவிப்பவர்களும் இந்த உலகத்தில் இருக்கவே செய்கிறார்கள். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கா? நிச்சயமாக இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. உன் போராட்ட காலம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். உன் ஆபத்து காலத்திற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப் போகிறேன். அது எல்லாமே இன்று இரவோடு முடியப் போகிறது. நாளை முதல் ஏற்றம், மாற்றம், சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி மட்டுமே உன் வாழ்வில் நிரம்பி இருக்கப் போகிறது. இது உன் சாயப்பா உனக்கு எழுதி கொடுக்கும் சத்திய பிரமாணம். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழாதா? நம் வாழ்க்கையில் அதிசயங்கள் வராதா? நம் வாழ்க்கையிலும் ஏற்றமான வாழ்க்கை வராதா என்று நீ ஏங்கி ஏங்கி இப்பொழுது உன் மனம் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்காது, நாம் அவ்வளவு அதிர்ஷ்டம் செய்யவே இல்லை, நம் வாழ்க்கையில் ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிகழுமா நிகழவே நிகழாதா என்று குழப்பம் உன் மனதில் வந்திருக்கிறது. நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பல போராட்டங்களை சந்தித்ததால் தான் உன் மனம் இப்படி எதிர்மறையாக மட்டுமே சிந்தனை செய்கிறது. உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து முதலில் அழித்துவிடு. தேவையில்லாத விஷயங்களை நினைத்து வருந்துவதை முதலில் நிறுத்திவிடு. காரணம் இருந்தால் கூட கவலைப்படாதே, காரணமே இல்லை என்றாலும் கவலைப்படாதே. எது நடந்தாலும் நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடு. உன் மனதை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள். உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கும் வேளையில் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமும் குழப்பமும் உன் மனதில் எதற்கு? நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருக்கிறேனே. இந்த நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறை எண்ணத்தில் உன் மனதில் நுழைய விடாதே. எது வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன், சாயப்பா பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். அனைத்தையும் சாதித்து காட்டும் வலிமை உன்னில் தானாகவே வந்துவிடும். எது நடந்தாலும் சாயப்பாவிற்கு தெரியாமல் நம் வாழ்க்கையில் நடக்காது. அப்படியென்றால் சாயிநாதரின் அனுமதி பெற்றுதே இந்த வாழ்க்கையில் இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மாற்றி நினைத்துப்பார். அப்பொழுது உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று புரியும். உன் வாழ்வு நீ நினைத்தபடியே மாறும். இன்று அதற்கான அறிகுறி உனக்கு நிச்சயமாக தென்படும். திடீர் திருப்பம் உன் வாழ்வில் நிகழும். நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால், உன்னுடைய மனபாரம், மனவேதனை, மனக்குமுறல் எல்லாம் சேர்ந்து உன்னை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றம் உனக்கு உன் மனதிற்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பயமே உன் முகத்தில் ஒரு இறுக்கத்தை கொடுக்கிறது. பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளி போக காட்சியளிக்கிறது. கவலைப்படாதே. முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நிகழப்போவது நிகழவாகவே இருக்கட்டும். இனி வருவது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும். மனதிற்குள் நம்பிக்கை இல்லாமல் உன் மனதிற்கு எது
காயப்படுத்தும் செயல்களோ காயப்படுத்தும் எண்ணங்களோ அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை என் கண்மணியே. ஏன் உன் மனதை நீயே போட்டு இவ்வளவு காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? நீ காயப்படுவது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஏன் இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? நான் அடிக்கடி உனக்கு கூறுவது, எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று உன் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதற்கு என்றுமே சாத்தியமே இல்லை. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது, நான் உன்னுள்ளேயே இருக்கும் பொழுது, என் பொக்கிஷமான கண்மணிக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயினா? நிம்மதி, சந்தோஷம், வெற்றி என்று எல்லாமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும் பார். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுள் தான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பது போல், தனியாக வாழ்க்கையில் பயணிப்பதைப் போல் நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் சற்று திரும்பிப் பார். நாலா பக்கமும் உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் தோழனாக, சகோதரனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. புரிந்து கொள்ள மறந்தும் விடாதே. உன் பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்ட போது அதில் நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் தவறாக தேர்வு செய்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உனக்கு சரியான பாதையை கொடுத்து அந்த சரியான பாதை நல்ல விதமாக செயல்படுத்தவே நான் விரும்புவேன் குழந்தையே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. விஸ்வரூப வெற்றியை எட்டப் போகிறாய். ராஜபோக வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறாய். அந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதம் என்றுமே நிலைத்திருக்கும்படி உன் சாயப்பா செய்வேன். ஆத்மா சுத்தமானவர்கள் பாக்கியசாலிகளே. நீ என்னுடைய பாக்கியசாலிதான் குழந்தையே. விரைவில் உன் ஆத்மாவையும் சுத்தம் செய்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் வரவழைப்பேன். கயிறு கட்டி எப்படி புறாவை இழுப்பார்களோ அதே போல நான் உன்னை இழுத்திருக்கிறேன் என் பக்கம். உனக்கு நல்லது நடக்க, உன்னை உனக்கே புரிய வைக்க, உன் வாழ்க்கையை எப்படி என்பதை உனக்கு உணர்த்த, வாழ்க்கையில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை புரிய, அனைத்திற்குமாக நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நிகழும். நிரந்தர நன்மையாகவே இருக்கப் போகிறது. எனவே எது நடந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக செயல்படு. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது எந்த தவறும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். உன்னை துன்புறுத்தவும் நான் அனுமதிக்க மாட்டேன். அறிவு என்பது தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பது. ஞானம் என்பது நமக்கு வேண்டுவதை, வேண்டியதை கைவிடுவது. வேண்டுமென்றே வந்து உன் வழியில் குறுக்கிடுபவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. வீணாக அவர்களிடம் போய் வம்பிழுக்காதே. வீணாக உன் வார்த்தைகளை விட்டு விடாதே. உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே அவர்கள் உன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு சற்று நிதானமாக இருந்து அவர்களிடம் எதுவுமே பேசாமல் ஒரே ஒரு புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு அவர்களிடம் விட்டு தள்ளி வந்துவிடு. இதுவே அவர்களுக்கு நீ செய்யும் உபாயமாகவும் இருக்கும். நீ அதில் அப்பொழுதுதான் ஜெயிப்பதாகவே அர்த்தம் ஏற்படும். உன் பாதை என்ன என்பதை நீ தேர்ந்தெடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கான நன்மையாகவே இருக்கும். உனக்கு பாதை, வெற்றியடைவதற்கான பாதையை நான் உருவாக்கிவிட்டேன். அந்த பாதையில் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ, ஏது சொல்வார்களோ என்று நினைத்து பயணிக்காமல் எதிரே வரும் அனைத்து தடைகளையும் உடைத்து எறிந்துவிட்டு, யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல், உன் சாயப்பா வகுத்த பாதையில் எனக்கு துணையாக என் அப்பா வருவார். எப்பொழுதும் எல்லா திசைகளிலுமிருந்தும் என்னை காப்பார். எந்த கஷ்டம் வந்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார். என் வாழ்க்கையில் நான் உயர வழிவகுப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு.
நிச்சயமாக நீ நினைப்பது போல் உன் அப்பா 8 திக்கிலும் இருந்து உன்னை காப்பேன். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் குழந்தையே. போராட்ட வாழ்வில் விடை தெரியாமல் தவித்த என் பிள்ளைக்கு நான் பதிலாக வந்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் திருப்பு முனையாகவே அமையும். உன் மனம் குளிரும்படியான நல்ல முடிவு உனக்கு கிடைக்கும். அதுவும் இன்றே கிடைக்கும். அதன் அறிகுறி கூட உனக்கு இன்றே தென்படும்.